நான் தான் நிரூபிக்கிட்டுன்னு சொல்றேன். அவர் தான் கடவுளுக்கு. நான் என்ன கேட்கிறேன், அவர் கோயிலுக்கு, நான் என்ன சொல்றேன், கோயிலுக்கு வாடினாரு. நான் திருப்பதி போய் மொட்டையை அடிச்சுன்னு வந்துட்டேன் சத்தியம் பண்ணி. அவரை போய் அடிச்சுன்னு வர சொல்றேன். வருங்கால சந்ததியினர், குழந்தைகள், அந்த குழந்தைகள் நல்லா இருக்கணும்னு சொல்லிக்கூடிய சத்து மாத்திரைகள், கர்ப்பிணி பெண்கள் அவங்க நல்லா இருந்தாதான் குழந்தைகள் நல்ல முறையா வளரும்னு சொல்ற காரணத்திற்காக தரப்பட்ட சத்து மாத்திரைகள். இது வாங்குறதுல தான் இந்த பெரிய ஊழல் நடந்திருக்கு. இந்த ஊழல் நடந்தது அன்றைய தினம் இருக்கக்கூடிய அமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நம்மளுடைய முதலமைச்சர் என்ன சொல்றாரு, நான் விசாரணைக்கு தயார் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவர் இன்னும் விசாரணைக்கு தயாரா அப்படின்றத சொல்லல. ரெண்டாவது, நல்லா யோசனை பண்ணி பாருங்க, இன்றைய தினம் அவர் ஒரு அதிகார மையத்தில் இருக்கிறார். அதிகார மையத்தில் இருந்தா அவரை வச்சுன்னு விசாரணை பண்ண முடியாது. முதல்ல அவரை அந்த பதவியில இருந்து இந்த அரசாங்கம் நீக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, நல்லா யோசனை பண்ணி பாருங்க, எந்த சட்டமன்ற உறுப்பினருக்கோ அல்லது அமைச்சருக்கோ இல்ல முதலமைச்சருக்கோ அரசாங்க வீடு கிடையாது. ஆனா எந்த விதமான தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினரே இல்லாத அவருக்கு முழுமையான அரசாங்க வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதை உடனடியாக அவர் துறக்க வேண்டும். முழுமையாக அந்த விசாரணைக்கு அவர்கள் செல்ல வேண்டும். நேரா விஜிலன்ஸுக்கு போங்க, விஜிலன்ஸ்ல போய் கொடுங்க, என் பேர்ல குற்றச்சாட்டு இருக்குதா இல்லையான்னு சொல்லி கொடுங்க. இவர் என்ன சொல்லுவாரு, என்கிட்ட வரல, அது வராத இருக்கலாம், ஆனா ஒண்ணு இவருக்கு தெரியாத நடக்காது. தெரிஞ்சுதான் நடந்திருக்கணும், இல்லைன்னா எப்படி இருக்கும்? முன்னாள் முதலமைச்சர் அமைச்சருக்கு சம்பந்தமே கிடையாது, எனக்கு சம்பந்தம் சொல்றாரு. அமைச்சருக்குன்னு சொல்லல, அமைச்சருக்கு சொல்லல, அவருக்கு தான் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னார். அவருக்கு தான் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னார். நான் தான் நிரூபிக்கிட்டுன்னு சொல்றேன். அவர் தான் கடவுளுக்கு. நான் என்ன கேட்கிறேன், அவர் கோயிலுக்கு, நான் என்ன சொல்றேன், கோயிலுக்கு வாடினாரு. நான் திருப்பதி போய் மொட்டையை அடிச்சுன்னு வந்துட்டேன் சத்தியம் பண்ணி. அவரை போய் அடிச்சுன்னு வர சொல்றேன். நான் என் சாமிகிட்ட சத்தியம் பண்றது உன்னையா கூப்பிடணும், நீ போய் வேணா சத்தியம் பண்ணிட்டு வா.